नमस्कारः। श्रीनिवासेति श्रेष्ठतया पात्रं गुणान्वितः कौशिकोऽनन्तरङ्गार्यश्चिरं विजेतां भुवि न्यस्तात्मीयभरं वरप्रदगुरौ वैराग्यभाग्योरधौ वेदान्तामृतसारवन्तमनघात् श्रीश्रीनिवासात् गुरोः श्रीशैलान्वयकौस्तुभस्य तनयं श्रेयोनिधे श्रीनिधेः वन्दे साधुकटाक्षकेणनिलयं श्रीकृष्णसद्देशिकम् श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेति त्वैगागमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्घशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। नारायणाख्यतिराजपदाब्जभृङ्गश्रीवासयोगिगुरुणात्पितभारमीशे भक्त्यादिपूर्णवरदारिकृपात्तचिह्नं श्रीश्रीनिवासमुनिवर्यमहं प्रपद्ये। श्रीनारायणयोगीन्द्रवरदारिकृपाश्रयं रङ्गेशपादविनुतं श्रीनिवासमुनिं भजे। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्य केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तरितराणि धनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। विगाहे यामुनं तीर्थं साधुवृन्दावने स्थितं निरस्तजिह्मगस्पर्शे त्रिकृष्णकृतातरः नाथेन मुनिनाथेन भवेयं नाथवानहम् यस्य नैगमिकं तत्त्वं हस्तामलकथाङ्गतं यस्य सारस्वतस्रोतो कुलामोदवासितं श्रुतीनां श्रमायालं शठारिं तमुपास्महे। वन्दे वैकुण्ठसेनान्यं देवं सूत्रवतीसकं यद्वेत्रशिखरस्पन्दे विश्वमेतद्व्यवस्थितं सहधर्मचरीं शौरेः सम्मन्त्रितजगद्धितामनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहां कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेधिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ஷீரொன்னுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரன்னு சொன்ன பழமொழியுள்ளோரன்னுதானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. ஸ்திரச்சர ஜெகன்மாதுः க்ஷோண்யா क्वचित् चतुरर्णवी परिसपदि क्रोडक्रीडां विभावयतः प्रभोः श्रुतिपरिपणश्लोकद्वन्द्वात्मना परिभक्तिमो रमयतु मनस्सत्त्वस्थानां रहस्यशिखामणिः. महादेशिकाय नमः. ரகசியசிகாமணி கிரந்தத்தோட வியாக்கியானத்தை சுவாமி தேசிகனோட வராக சர்ம ஸ்லோகத்துக்கு சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சிருக்கக்கூடிய வியாக்கியானம் அதை ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஆரம்பத்திலேயே வேதார்த்தங்களை எல்லாம் நமக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம். தத்துவஹித புருஷார்த்தங்கள் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்ணுறது, எல்லா ஜெகத்துக்கும் ஹிதமே உண்டு பண்ணுறதாக பகவானாலே பிரவர்த்தனம் பண்ணப்பட்ட வேதங்கள் பரம பிரமாணமானது. இந்த வேதங்களை நாங்கள் தனியாக அத்தியனம் பண்ணி தெரிய முடியாது. அதோட அங்கங்களோட அது அர்த்தத்தை தெரிய முடியும். அதல்லாமல் உபபிரம்மணங்கள் என்று சொல்லக்கூடிய இதிகாச புராணங்களோடையும் அதை அத்தியனம் பண்ணணும். உபபிரம்மணம் அப்படின்னா வேதத்தோட அர்த்தங்களை எல்லாம் விவரமாக விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய நம்ம ரிஷிகள் பரம கருணையாலே நமக்கு அனுகிரகிச்ச கிரந்தங்கள். அந்த உபபிரம்மணங்கள் எல்லாம் ரிஷிகள்னாலே அனுகிரகிக்கப்பட்டது. அந்த ரிஷிகள்னாலேயே அனுகிரகிச்சிருந்தாலும் அதுலேயும் கூட சாத்விக புராணம், ராஜச புராணம், தாமச புராணம் 3 விபாகம் இருக்கு. இதெல்லாமே சதுர்முக பிரம்மா மூலகமாக ரிஷிகள் மூலகமாக நமக்கு வந்தது. அதில் சாத்விக புராணங்கள் வேதத்தோட அர்த்தங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்திருக்கு. பிரம்மணம்னா பெருசாக ஆக்குறது, அது பிரம்மணம் பேர். உபபிரம்மணம்னா வேதார்த்தங்களை விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய கிரந்தங்கள். ஸ்ரீமத் ராமாயணம், ஸ்ரீமத் மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம் என்ன, விஷ்ணு புராணம் என்ன, வராக புராணம் என்ன, இதெல்லாமே சாத்விக புராணங்கள் அப்படின்னு. சிலதெல்லாம் ரிஷிகளே எழுதியிருந்தாலும் கூட, இப்போ கபில மகரிஷிகள் அவர் சாங்கிய சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணார். அவர் பண்ணியிருக்கார் ஒரு புராணத்தை. அது வேதத்துக்கு விருத்தமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. அவர் ரிஷிகளே இருந்தாலும்
நமக்கு அது பிரமாணமாக ஸ்வீகாரம் பண்ண முடியாது. அதே மாதிரி மனு எழுதியிருக்கிறதெல்லாம் மனு தர்மசாஸ்திரம் என்ன மனுஸ்மிருதி இதெல்லாம் வேதத்துக்கு அனுகுணமாக இருக்கு. இதெல்லாமே பிரம்மசூத்திரத்திலேயே பாதராயணர் ஸ்பஷ்டமாக நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால சாத்விக புராணங்கள் தான் நாங்கள் ஸ்வீகாரம் பண்ண வேண்டியது. அதுக்கு அனுகுணமாக வேதத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை விவரணமாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. அந்த சாத்விக புராணங்கள்ல இந்த வராக புராணம்ன்றது ரொம்ப பிரதானமானது. சாத்விக புராணங்கள்ல ரிஷிகளே பண்ணியிருந்தாலும் கூட அந்த ரிஷிகள் எல்லாம் வேதார்த்தங்களை எல்லாம் பூர்ணமாக சாட்சா்காரம் பண்ணுண்டு நமக்கு அந்த அர்த்தங்கள் எல்லாம் விசதமாக தெரியப்படுத்துகிறார். அதனாலே அது பரம பிரமாணமானது நமக்கு. அதே மாதிரி அந்த வேதத்தில் சொல்லக்கூடிய அர்த்தத்தையே நாங்கள் சொன்னால் வேற பிரமாணத்தினாலே அது தள்ளி போட முடியாது, பாதிக்க முடியாது. ஆனாலே அதில் எந்த விதமான தோஷமும் இருக்காது. அந்த மாதிரி சாத்விக புராணங்கள்ல அதுதான் வச்சுட்டு நாங்கள் வேதார்த்தத்தை எல்லாம் தெரிய வேண்டியது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய புராணங்கள்ல இந்த வராக புராணத்தோட அதோட மகத்துவம் என்னன்னு ஆண்டாள் நமக்கு நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்துல சொல்றான்னு சுவாமி தேசிகன் சொல்றாருங்க. இவை தன்னில் ஸ்ரீ வராக புராணம் என்ன புஸ்தகத்தை வச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது. நான் எதுவும் ஷேர் பண்ண முடியாது. அதனால கன்னடால இருக்கிறவா கன்னடா புரியுறவா கன்னடால புஸ்தகம் இருக்கு, அது ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதை வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கோ. தமிழ் படிக்கிறவா பவுண்டரிபுரம் ஆசிரமத்தில் ஸ்ரீரங்கத்தில் தமிழ் புஸ்தகம் கிடைக்கிறது. ஸ்ரீராமதேசிகாச்சாரியரோட சுவாமியோட வியாக்கியானத்தோட அது ரொம்ப அற்புதமான புஸ்தகங்கள். சில்லறை ரகசியங்களில் 2வது பாகம். அதை பவுண்டரிபுரம் ஆசிரமத்தை ஸ்ரீரங்கத்தில் கான்டாக்ட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணலாம். புஸ்தகம் வச்சுட்டா டெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு சுலபமாகுது. அதில் அடுத்த பாகத்தில் இவை தன்னில் ஸ்ரீ வராக புராணம் அப்படின்னு வராக புராணத்தோட பிராமாண்யம் ஆண்டாள் நமக்கு எப்படி தெரியப்படுத்துறா. பாசி தூர்த்து கிடந்த பார் மகள்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானபிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசிரப்பனகள் பேர்க்கவும் பேராவே பாசி தூர்த்து கிடந்த பார்மகளுக்கு பண்டொரு நாள் அப்படின்னு. பண்டொரு நாள்னா ஏதோ ஒரு பூர்வ காலத்துல இப்போ அப்படின்னா அந்த பூதேவியை இரண்யாட்சன் கூடிய ஒரு ராட்சன் எடுத்துட்டு போய் சமுத்திரத்து கீழே கடலுக்குள்ள கீழே எடுத்துட்டு போய் அங்கே வச்சு விட்டுருந்தான் மறையாக. அப்போ அங்கெல்லாம் பாசி எல்லாம் விட்டுட்டு இருந்தது. பூதேவிக்கு எங்க பார்த்தாலும் பாசி விட்டு இருந்து அந்த மாதிரி பாசியை விட்டு இருந்தா இந்த பார்மகளுக்கு பூத்தாயாருக்கு மாசுடம்பில் நீர்வாரா அந்த உடம்புல எல்லாம் தீர்த்தம் எப்பவுமே பிரவகிச்சுட்டே இருந்தது. அந்த சமயத்துல மானமிலா பன்றியாம், மானம் மெஷர் அப்படின்னு அர்த்தம், மாங்குமானே அப்படின்னு இத்தனைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரிமிதமான ஒரு மகாவராக ரூபத்துல பெரிய வராகம் மானமிலா பன்றியாய் இம்மெஷரபிள் அப்படின்னு சொல்றமே அந்த மாதிரி ஒரு பெரிய வராக ரூபியாகி தேசுடைய தேவர் அப்படி இருந்தாலும் வராகத்தோட ரூபம் எடுத்திருந்தாலும் கூட அவரோட தேஜஸ் கொஞ்சம் கூட கம்மியா இல்லையாம். பகவானோட தேஜஸ் அவரோட சர்வேஸ்வரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அசாதாரணமான தர்மம். அதே அந்த தேஜஸோட இருந்த பகவான் யாருன்னா திருவரங்க செல்வனார் அப்படின்றார். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதனே அவன் தேசுடைய பேசீரப்பனகள் வராகாவதாரியார் ரூபியான பகவானே பூதாயார் தாயாரை உத்தாரம் பண்ணியார்தும் தாயார் சொல்றா, எனக்கே இந்த மாதிரி சங்கடம் வந்துடுத்து, என்னை ஆசிரியக்கக்கூடிய சேத்தனாக்களுக்கெல்லாம் இன்னும் எத்தனை கஷ்டப்படுறாளோ அவளுக்கெல்லாம் இந்த சம்சாரத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு சுலபமான உபாயம், ஒரு வழி உபதேசம் பண்ணணும் அப்படின்னு வராக பெருமானே பிரார்த்திக்கிறார் பூதாயார். அப்போ அவரு உபதேசம் பண்றார். வராக சர்ம ஸ்லோகம் கூடிய 2 ஸ்லோகங்கள். அது பேஷீரப்பனகள். அந்த வராக சர்ம ஸ்லோகம் கூடிய
சரணாகதி என்னக்கூடிய உபாயத்தை உபதேசம் பண்ண அந்த உபாயத்தை தெரியப்படுத்தக்கூடிய அந்த பாசுரங்கள். பேர்க்கவும் பேராவே அப்படின்னு சொன்னார். நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் அதை பாதிக்க முடியாது, என்ன பண்ணாலும் பாதிக்க முடியாது. என்ன பரம பிரமாணமானது, எந்த பிரமாணத்திலையும் பாதிக்க முடியாது. இதை நாங்கள் எப்படியான இது சரியில்லை, இது போய் இப்படி நிரூபணம் பண்றோம்னா என்ன பண்ணாலும் பாதிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பரம பிரமாணமான ரொம்ப சுலபமான சேத்தனாக்கள் எல்லாம் சம்சாரத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு உபாயத்தை நமக்கு உபதேசம் பண்ணக்கூடிய வராக சர்ம ஸ்லோகத்தை பகவான் ஒரு வராக அவதாரம் பண்ணக்கூடிய அந்த சமயத்துல பூமி பெராட்டுக்கு உபதேசம் பண்ண வார்த்தைகள் பரம பிரமாணமானது, என்னென்னைக்கும் நித்தியமாக ஸ்திரமாக இருக்கக்கூடியது. அப்படி என்னட்டு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் சொல்றா. திருவரங்க செல்வனார் இன்னொரு பாசத்துல சொல்லிச்சு, செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை அப்படின்னார். கிருஷ்ணாவதாரத்தை அனுசந்தானம் பண்ணிச்சே பகவான் சொன்னான், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. மெய்மை பெருவார்த்தை அப்படின்னா மகா மகிமையுள்ள பெருவார்த்தை என்ன, அதுக்கு அத்தியந்த கம்பீரமான ஆழமான அர்த்தங்கள், நிறைய அர்த்தங்கள் இருக்கு அந்த பாசுரத்துக்கு. அது யார் சொன்னார் அப்படின்னா செம்மையுடைய திருவரங்கர். செம்மை அப்படின்னா ஆர்ஜவம் அப்படின்னு, காயா வாச்சா மனசா ஏகரூபமாக நான் சொல்றது ஒன்று, மனசுல நினைக்கிறது ஒன்று, வாயினால சொல்றது வார்த்தையில சொல்றது வேற, பண்றது செயல் வேற. இந்த மாதிரி இல்லை, உள்ளம் உரை செயல் எல்லாம் ஏகரூபமா இருக்கக்கூடிய பகவான் திருவரங்கர் தாம் தாமே பணித்த அவரே நேராக சொன்ன வார்த்தை. அந்த மாதிரி அதே திருவரங்கர் தான் வராக அவதார ரூபியாய் எல்லாருக்கும் சுலபமான சரணாகதி கூடிய உபாயத்தை பூமி பெராட்டிக்கு உபதேசம் பண்ணாலே அது யாரும் பாதிக்க முடியாது, பாதிக்கலான்னு சொன்னாலும் பாதிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு என்கிறபடியே ஒன்றாலும் செழிப்பிக்க ஒண்ணாதபடி, ஒன்றாலும் செழிப்பிக்க ஒண்ணாதபடி யாரும் அதை தப்பாக அர்த்தம் பண்ண முடியாது, இது சரியில்லை ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பரம பிரமாணமானது அது தத்துவஹித புருஷார்த்தங்களில் சுப்பிரதிஷ்டிதங்கள் ஆயிருக்கும். என்ன நமக்கு தெரியப்படுத்துறது, இந்த மாதிரி பாதிக்க முடியாத ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம் இது தெரியப்படுத்துறது இந்த பாசுரத்துல அப்படின்னா, வராகர் உபதேசம் பண்ணுது தத்துவஹித புருஷார்த்தங்கள் அப்படின்னா. ஒருத்தவருக்கு ஒரு சேத்தனன் தெரிய வேண்டியது அதுதான் ஜீவனத்துல. தத்துவம் அப்படின்னா அபாதித்தமான பதார்த்தம், அது அகல்பிதமான பதார்த்தம், அது தத்துவம்னு சொல்லப்படுறது. தத்துவம் என்ன அப்படின்னா வேதத்துல சொல்லக்கூடிய தத்துவம் என்ன, சுவாமி தேசிகன் சொல்றா தத்துவம் ஒன்னேதான் அப்படின்னார். என்ன அத்வைதம் சொல்றே அப்படின்னா விசிஷ்டமான அத்வைதம், அது சேத்தனம் விசிஷ்டமான பரமாத்மா தான் தத்துவம் அப்படின்னு சொன்னார். பரபிரம்மா அவன்தான் தத்துவம். பரபிரம்மா எப்படி இருக்கான் அப்படின்னா சிறுச்சித் பிரகாரம் பிரம்மா ஏகமேவ தத்துவம் அப்படின்னார். சேத்தனங்களை விசேஷணமாக உள்ள பரமாத்மா தான் தத்துவம். அவனை தெரியணும். நாங்கள் அவனை தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச மாதிரியா இருக்கு. ஏன ஸ்ருதேன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, அமதம் மதம் பவதி, அவிஜாத்தம் விஜாத்தம் பவதின்ட்டு ஸ்ருதி சொல்றது. அவனை தெரிஞ்ச எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆடும். அது தத்துவம் அப்படின்னு பகவான் விஷயம். அவனுடைய ஸ்வரூபம் சுபாவங்கள் எல்லாமே, அவனுடைய ஜெகத் காரணத்துவம் என்ன, அவனுடைய சர்வஜத்துவம் என்ன, சர்வசக்தித்துவம் என்ன, இதெல்லாமே தெரிய வேண்டியது தத்துவம். அப்புறம் அவனை அடையிறது எப்படி, அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சேஷி பாவம் இருக்கு. நாங்கள் எல்லாம் அவனுக்கு சேஷபூத்தாள். அவனை எப்படி அடையிறது அப்படின்னா அதுக்கு உபாயம் என்னன்னு தெரியணும். அந்த உபாயம் சரணாகதி கூடிய உபாயம். அதே மாதிரி அது சரணாகதி பண்ணி அவனை அடைஞ்ச நமக்கு என்ன கிடைக்கிறது பலம், புருஷார்த்தம்னு சொல்லப்படும். பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணலாம், ஆனந்தமாக அனுபவிச்சுண்டு நித்திய கைங்கரியம் பண்ணலாம். இந்த தத்துவஹித புருஷார்த்தம் தான் வேதங்கள் எல்லாம் நமக்கு உபதேசம் பண்றது. இந்த 3 அர்த்தங்கள் உபபிரம்மணங்கள் விஸ்தாரமாக நமக்கு தெரியப்படுத்துறது. அந்த மாதிரி உபபிரம்மணங்கள்ல பிரதானமான வராக புராணம் அப்படின்றது. அதோட விசேஷம் என்ன மேல் கொண்டு சொல்றார் சுவாமி தேசிகன். வராக புராணத்துக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு
ஒரு வைலட்சண்யம், அதே இவ்வளோ இத்தனை விசேஷமாக அதை விஷயம் சொல்லணும் அப்படின்னா அது தத்துவஹித புருஷார்த்தங்களை ரொம்ப ஸ்பஷ்டமாக திருடமாக நமக்கு விஷதமாக தெரியப்படுத்துறது. அது ஒன்று பிரதானமானது. அதுக்கு மேலே நமக்கு என்ன தெரிய வேண்டியது, அதில் என்ன விசேஷம், அதை மேற்கொண்டு சொல்றார். இதற்கு வக்திருவைலட்சண்யத்தாலும் ஸ்ரோத்ருவைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டு அப்படின்னார். வக்திருவைலட்சண்யத்தாலும் ஸ்ரோத்ருவைலட்சண்யத்தாலும் அதிசயம் உண்டு அப்படின்னார். வக்திரு அப்படின்னா யாரு சொன்னார் அப்படின்றது, வக்தா அப்படின்னா, ஸ்ரோத்ரு அப்படின்னா ஸ்ரோதா யாரு கேட்டார். உபதேசங்கள் எல்லாம் ஒருத்தர் சொல்ற ஆச்சாரியால் ஒரு சிஷ்யன் கேட்கிறான், சொன்னது ஒருத்தர் கேட்டது ஒருத்தர். இந்த மாதிரி 3 சர்ம ஸ்லோகங்கள் பிரசித்தமா இருக்கு. ஸ்ரீராம சர்ம ஸ்லோகம்ன்றது ஒண்ணு, அதே மாதிரி கிருஷ்ண ஜென்ம ஸ்லோகம் அப்படின்னுட்டு வராக ஜென்ம ஸ்லோகம். ஸ்ரீராம ஜென்ம ஸ்லோகம் எப்படி என்ன, பக்தா யாருன்னா பகவான் தான், ஸ்ரீராமர். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை, வித்தியாசம் இல்லை. திருவைலட்சண்யம் இருக்கு. சாமானியமான மனுஷன் சொன்னது இல்லை, ஒரு ரிஷியோ யாரோ சொன்னது இல்லை, இல்லை ஒரு தேவதையோ சொன்னது இல்லை, சாட்சாத் பரமாத்மாவே சொன்னது. கேட்டவன் யாரு அப்படின்னா ஒரு வானரன், சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு சொல்றார் ஸ்ரீராமர், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜெயாஜதே அகம் அபயம் சர்வபூதேபியோ ததாமியதத் பிரதம்புமா. சுக்ரீவனுக்கு சொன்னார். சுக்ரீவன் ஒரு வானரன், பத்தச்சேதனன், அவனுக்கு சொன்ன வார்த்தை. சரி, கிருஷ்ண ஜென்ம ஸ்லோகம் எப்படின்னா பகவான் கிருஷ்ணரே சொன்னது, அதுவும் பரமாத்மா தான். கேட்டவன் யாரு என்ன, ஒரு க்ஷத்திரியன் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு சொன்னார், அவனும் கர்மவசியனே. இதுல வராக புராணத்துல எப்படின்னா சொன்னவர் யாருன்னா சாட்சாத் பரமாத்மா தான், வராக அவதார் ரூபி. கேட்டவள் யாருன்னா சாட்சாத் பூமி பிராட்டி. எல்லாம் சேத்தனங்கள் மாதிரி கர்ம விஷயமானவள் இல்லை. அவள் பரமாத்மா மாதிரி பிரம்ம தத்துவமே, அதுக்கே சேர்ந்தவள். அவளும் கூட பிரம்ம தத்துவமே. பகவானும் தாயாரும் சேர்ந்து 2 பேரும் சேஷிகள். நமக்கு சமானமான ஸ்தானம் தாயாருக்கும் கூட. அதனால கேட்டவள் யாருன்னா பூமி பிராட்டி கேட்டவள். சாட்சாத் மகாலட்சுமியோட அம்சம் என்று சொல்றோம். உபனிஷத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, புருஷ சூக்திலே ஸ்ரீஷ்டே லக்ஷ்மிஷ்ட பத்னியௌ அஹோராத்திரே பார்ஸ்வே அப்படின்னு. சிருஷ்டி சமயத்திலையும் பக்கத்திலே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் பக்கத்திலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வைலட்சண்யம் வேறுபட்டது அப்படின்னு. ஸ்ரோத்ர வைலட்சண்யம், பக்திர வைலட்சண்யம், இதுல அதிசயம் உண்டு அப்படின்னார். என்ன பக்திர வைலட்சண்யம், இதுக்கு வக்தாவான ஞான பிரான் வராக பெருமாள் ஞானஸ்வரூபி, ஞான பிரான் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம விப்ரலம்ப பிரமாத அசக்தி சம்பாவனையை உடைய க்ஷேத்ரஜரை போல் அன்றிக்கே. க்ஷேத்ரஜர் அப்படின்னா க்ஷேத்திரம் சரீரம், க்ஷேத்ரஜன் அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானம் உள்ள சேத்தனன், ஜீவாத்மா க்ஷேத்ரஜன் என்று சொல்லப்படுறான். பத்த சேத்தனன். இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரம் இத்தியவிதீயதே ஏதத்யோ வேத்தி தம் பிராவு க்ஷேத்ரஜ்ஞ இது தத்விதா. தெரிஞ்சுவா சொல்றா, அதான் சரீரத்துக்கு க்ஷேத்திரம் என்று பேரு. அதுக்குள்ள ஒருத்தன் தெரியறவன் இருக்கானே, நானு என்னது அப்படின்லாம் சொல்றானே, அவன் க்ஷேத்திரஜன் சொல்லப்படுறான். இந்த மாதிரி ஒரு க்ஷேத்திரஜனுக்கு என்ன தோஷங்கள் அப்படின்னா அவனுக்கு பரிமிதமான ஞானம், அஜானம் எல்லாம் வருது. சத்வ ரஜஸ் தமசு உள்ள பிரகிருதியோட சம்பந்தம் இருக்கு அவனுக்கு. அதனால சில சமயத்துல நமக்கு தூக்கமே வந்துட்டு இருக்கிறது, ஒண்ணுமே தெரியறதில்லை. சில விஷயங்களை எத்தனை விஷயம் படித்தாலும் நமக்கு புரியறதில்லை. அஜ்ஞானம் இருக்கிறது, பிரமாதம் இருக்கிறது, தெரிஞ்சு கூட தப்பு பண்றோம். எத்தனையோ விஷயத்துல தெரியாமல் தப்பு பண்றோம். இதெல்லாமே தோஷங்கள் க்ஷேத்திரஜனுக்கு இருக்கு. பகவான் யாரு அப்படின்னா இந்த மாதிரி க்ஷேத்திரஜர் மாதிரி இல்லை. அவன் கர்மவசியன், கர்ம அத்தியக்ஷன், கர்மாத்தியக்ஷன். அதனால பிரமே இல்லை அவனுக்கு, தப்பாக தெரிய மாட்டான் எதுவுமே. நாங்களும் இருட்டில் ஒரு கயிறை பார்த்தா இது சர்ப்பம் பாம்பு அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி பிரமையெல்லாம் ஏற்படுறது நமக்கு. பகவானுக்கு அந்த மாதிரி பிரமை என்னைக்குமே ஏற்படாது. சர்வஜன், சர்வசக்தன். விப்ரலம்பன்னா மோசம் பண்றதுக்காக, வஞ்சனை பண்றதுக்காக ஏதாவது பண்ணலாம், யாருக்கான தப்பாக சொல்லலாம் வேணும்னுட்டு. பிரமாதம் தெரியாமல் தோஷங்கள் வரலாம். அசக்தி, நமக்கு தெரியக்கூடிய சக்தியே இல்லை, ஞானம் இல்லை, சக்தி இல்லை.
எல்லாமே க்ஷேத்திரஜானுக்கு இருக்கு. இந்த எந்த தோஷமும் இல்லாத சாட்சாத் பரமாத்மா தான் பக்தா இங்கே. அதனால பக்திருவ இலட்சண்யம் ஸ்வதா சர்வஜனாகையால். ஸ்வதா சர்வஜன்ன்றது பிரதானம். ஏன் அப்படின்னா முக்தாளுக்கும் சர்வஜத்துவம் இருக்கு, நித்தியாளுக்கும் சர்வஜத்துவம் இருக்கு. ஆனா ஸ்வதா இல்லை, பகவானாலே கொடுக்கப்பட்ட சர்வஜத்துவம். அது ஸ்வதா சர்வஜத்துவம் கிடையாது. நித்தியாளுக்கு என்னைக்குமே சம்சாரத்தோட சம்பந்தமே கிடையாது. முக்தாள் ஒரு காலத்துல சம்சாரத்துல இருந்து பகவானோட அனுகிரகத்தினாலே பரமபதத்துக்கு போயிருக்கா. அவளுக்கெல்லாம் அபாத்மா விஜரோ மிருத்யு சோகா விகத்ஸா விபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பா அப்படின்னு 8 குணங்கள் ஆவிர்வாவமாக பூர்ணமாக. சத்தியகாமத்துவம் என்ன, சத்திய சங்கல்பத்துவம் என்ன, இதெல்லாம் ஏற்படுறது முக்தனுக்கும் நித்தியனுக்கு இருந்தே இருக்கு. ஆனா இதெல்லாம் ஸ்வதா வந்ததில்லை, பகவானோட அனுகிரகத்தினாலே கொடுக்கப்பட்டது. பகவானுக்கு எப்படி என்ன, ஸ்வதா சர்வஜன். ஸ்வதா சர்வஜன். அவனுக்கு மேல ஒரு ஈஸ்வரன் இல்லை அவனுக்கு. நதஸ்ய ஈஷே கஷ்டன நதஸ்யேஷே கஷ்டன தஸ்ய நாம மஹத்யஷா உபனிஷத் சொல்றது. நதஸ்ய ஈஷே கஷ்டன, அவனுக்கு ஒரு ஈஸ்வரன் கிடையாது. எல்லாம் அவனுக்கு ஸ்வதா இருக்கு. இவனுக்கு பிரமமும் பிரமாதமும் கூடாது. பிரமமும் இல்லை, ஒன்றுமே எதுவுமே இல்லை அவனுக்கு தோஷம். பிரத்யுபகாராதி நிரபேட்ச பரம காருணிகனாகியாலே ஜீவாத்மாவில் நாங்களெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, யாருக்கான உபகாரம் பண்ணோம்னா, இவன் இன்னைக்கான எனக்கு உபகாரம் பண்ணலாம் அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணனா, இல்லை அண்ணா எனக்கு யாரோ உபகாரம் பண்ணியிருக்கா அதனால நான் அன்னைக்கு இந்த உபகாரம் பண்ண அதுக்காக இவனுக்கு பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் அபேட்சை இருக்கிறது நமக்கு. பகவானும் அந்த மாதிரி எந்த அபேட்சையும் கிடையாது. இந்த ஜீவாத்மானாலே எதுக்காவது பிரயோஜனமாட்டோம் அப்படின்னு நமக்கு சரீரம் கொடுத்தானா அப்படின்னா இல்லை, எங்களோட ஹிதத்துக்காக கொடுத்திருக்கான். நாங்கள் உத்தாரமாட்டோன்றதுக்காக சரீரம், இந்திரியங்கள், ஆச்சாரியால், சாஸ்திரம் எல்லாமே கொடுத்திருக்கான் பகவான். பிரளயத்திலே நாங்கள் எப்படி இருந்தோம்னா, அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேத கரண கலேபரயோகம் விதரசி விஷசைலநாத கருணே துவம். தயாசத்துக்கத்தில் சுவாமி தேசிகம் சொல்றார், அச்சித் அவிசிஷ்டான் பிரளய. அச்சேதனத்தை மாதிரி இருந்தோம் பிரளயத்துல. அச்சேதனமும் நாங்களும் வேறேன்னு சொல்லாத மாதிரி, சொல்ல முடியாத மாதிரி இருந்தோம். ஞானமே இல்லாத மாதிரி ஒரு இடத்துல கிடந்திருந்தோம். அப்போ அவன் பார்த்து ரொம்ப தயையான், நிர்வேதம் வந்துதான். தயாதேவிக்கு ரொம்ப துக்கமாச்சு. ஐயோ இப்படி இருக்கானே, உத்தாரமாட்டோன்ட்டு கரண கலேபர யோகம் விதுரசி பகவானுக்கு சொல்லி, எனக்கு ஒரு இந்திரியம் கூட, சரீரத்தை கூட, இந்திரியங்கள் கூட, சாஸ்திரத்தை கூட ஒரு ஆச்சாரியனை காமிச்சு எல்லாம் பண்ணி வச்சான். எல்லாம் உத்தாரமாட்டும் அப்படின்னு. இதனால அவனுக்கு ஏதாவது உபகாரமாச்சோ அப்படின்னா எந்த உபகாரமும் கிடையாது. எல்லாமே அவனும் அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு ஒரு உபகாரம் கிடையாது. இந்த மாதிரி பிரத்யுபகாராதி நிரபேட்ச, அபேட்சை இல்லாமல் பரம காருணிகனே ஆகையாலே, பரம காருணிகன் கருணாசாகரனானவன். ஆஸ்ரிதர் திறத்தில் இவனுக்கு விப்ரலம்பகத்துவம் கட்டியாது. ஆசிரிதாளுக்கு ஏதாவது ஒரு மோசம் பண்ணலாம், வஞ்சனை பண்ணலாம் அப்படி அன்னுட்டு ஏதாவது புத்தி வருதோ அவனுக்கு என்ன இல்லை. பரம காரணிக்கன் அவன், எல்லா விஷயத்திலையும் கருணை இருக்கு அவனுக்கு. அதனாலே ஆசிரிதாள் விஷயத்துல அவன் ரொம்ப, அவனுக்கு பிரத்யுபகாரமே பார்க்காமல், எந்த இதுவும் பார்க்காமல், விப்ரலம்பம் முதலான தோஷம் இல்லாமல் பரம கருணையாலே அவன் எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்றான். சர்வஜா சர்வகிருத்து சர்வசக்தி ஞானபலர்த்திமான் இத்தியாதிகளின்படி எல்லாமே பண்றான். ஜெகத்தெல்லாம் அவனோட காரியம்தான், சிருஷ்டி எல்லாம். சர்வஜனானவன் எல்லாமே ஏக காலத்துல பிரத்யட்சமாக சதா ஸ்வதா தெரியறவன் சர்வஜன் அப்படின்னு சொல்றார் நாதமுனிகள். யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா தம் பிரணம்ய ஹிருஷிகேஷம் நியாய தத்துவம் பிரத்யக்ஷமஹே. நாதமுனிகளோட ஸ்லோகம். சர்வஜத்துவம் என்ன டெஃபினேஷன் கொடுக்கிறார் அவர். டெஃபினேஷன் ஆஃப் சர்வஜன் என்ன அப்படின்னா, பகவானுக்கு யோவேத்தி யுகபத்து சர்வம் பிரத்யக்ஷேண சதா ஸ்வதா. யுகபத்னா ஏக காலத்துல, சர்வம் எல்லாத்தையும், பிரத்யக்ஷேனா நேராக, சதா எல்லா காலத்திலையும், ஸ்வதா தானாயே தெரியும். இதுதான் சர்வஜத்துவம்னு சொல்றது பகவானுக்கு. இந்த மாதிரி சர்வஜனானு சர்வகிருத்து, எல்லா காரியங்களும் அவன் தான் பண்ணான். அவன் தான் ஜெகத்காரன் தானவன், ஜெகத்தை சிருஷ்டி பண்ணவனே அவன்.
சர்வசக்தி, எல்லா விதமான சக்தி என்ன உபாதான காரணமாகும். ஜெகத்துக்கெல்லாம் தானே உபாதான காரணம், தானே நிமித்த காரணம், தானே சககாரி காரணம். லோகத்துல ஒரு காரியம் பண்ணணும்னா எப்படி, ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா ஒரு பாட்டர் இருக்கான், ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், மண்ணே வேணும் அவனுக்கு, தண்டம் வேணும், சக்கரம் வேணும், இதெல்லாம் வேணும். அது எப்படி பண்றதுன்னு ஞானம் வேணும், இதெல்லாம் வேணும் அவனுக்கு, இல்லை என்ன பண்ண முடியாது. பகவான் ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணா, இந்த ஆகாசம் என்ன, வாயு என்ன, அக்னி என்ன, பர்வதங்கள் என்ன, இதெல்லாமே எப்படி சிருஷ்டி பண்ணா தானே எல்லாத்துக்கும் உபாதான காரணம் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. மெட்டீரியல் காசும் அவனே, எஃபிஷியன்ட் காசும் அவனே, எல்லா விதமான காரணங்களும் தானே ஆகி சர்வகிருத் சர்வசக்தி அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாமே காரியமாக்கக்கூடிய சக்தி உள்ளவன் பகவான். ஞான பலர்த்திமான், ஞானம் பலம், ஞான பலேஸ்வரிய வீர சக்தி தேஜாம்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியவன் பகவான். சாட்புண்ணிய பரிபூர்ணனானும் இத்தியாதிகளினுடைய சர்வசக்தனாக யால இவனுக்கு அசக்தி பிரசங்கமும் இல்லை. அசக்தனாக இருக்கிறதுனால அவனுக்கு சரியான கிரந்தங்களை எழுத முடியாதா அப்படி என்ன, அந்த மாதிரி கிடையாது. அசக்தியே கிடையாது அவனுக்கு. எல்லா விதமான சக்திகளும் இருக்கு, சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு, எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதனால க்ஷேத்திரஜானுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான தோஷமும் பகவான் பக்கத்துல வரக்கூடிய சம்பவமே கிடையாது அப்படின்றது முதல்ல சொல்றார். க்ஷேத்திரஜனுக்கு பிரமே வரலாம், பிரமாதம் இருக்கலாம், விப்ரலம்பம் இருக்கலாம், அசக்தி இருக்கலாம், எந்த தோஷமும் பகவான் பக்கத்துல இல்லை. அதனால பக்திரு வைலட்சண்யம். இந்த வராக ஜென்ம ஸ்லோகம் சொன்னவர் யாரு, சொன்னவர் பகவான். இந்த மாதிரி எந்த தோஷமும் இல்லாத பகவான் இந்த மாதிரி சொன்னான் அப்படின்னு சொல்லி இவ்வவதாருக்கு இவன் தன்னுடைய அவஸ்தாந்தரங்களிலும் காட்டில் ஏத்தம் உண்டு. அவதாரத்தோட மகிமை சொல்றாய். அவதாரத்தோட மகிமை, பகவானோட அவதாரம், இந்த மகாவராக அவதாரம் எத்தனை அற்புதமானது அப்படின்னுட்டு அது சொல்றா. இவன் தன்னுடைய அவஸ்தாந்தரங்களிலும் காட்டில் ஏத்தம் உண்டு. வேற அவஸ்தைகள் பகவானுக்கு 5 விதமான ரூபங்கள் இருக்குன்னு சொல்றது ஸ்ருதி. பரரூபம், வியூகரூபம், விபவ ரூபம், அர்ச்சாரூபம், அந்தர்யாமி ரூபம், ஹார்தம் சொல்லக்கூடியது. அந்த 5 ரூபத்துல பகவான் எல்லாருக்கும் காமிச்சு போறான். பரரூபம்ன்றது பரமபதத்துல இருக்கக்கூடிய ரூபம், பரவாசுதேவன். வியூக ரூபம்ன்றது பிரத்யும்னம், அனிருத்தம், சங்கர்ஷணம் பண்ணக்கூடிய வியூகங்கள், நமக்கு எட்டாவது ரூபங்கள் அதெல்லாம். விபவ ரூபம் அவன் அவதாரம் பண்ண காலத்துல யார் இருக்காளோ அவளுக்கு, அதுலயும் சில பேருக்கு தெரியுறது, எல்லாருக்குமே தெரியல. எல்லா சாமானிய மனுஷனும் தெரியுறா விபவ ரூபங்கள், அவதாரங்கள். அதே மாதிரி ஹார்த ரூபம்ன்றது யோகிகளுக்கு அந்த கரணத்துல பிரத்யட்சமான மனசுல அந்த ரூபம். அர்ச்சாரூபம்ன்றது எல்லா திவ்ய கஷேத்திரங்கள்லையும் பகவான் எப்பவுமே எல்லாருக்குமே சேவை கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் அர்ச்சாரூபங்கள். இந்த மாதிரி 5 ரூபங்கள் இதெல்லாம் அவனுடைய அவஸ்தைகள். இந்த அவஸ்தைகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா வேற இதுலையும் கூட இந்த வராக அவதாரத்துக்கு ஒரு ஏத்தம் உண்டு அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு பெருமை உண்டு இதுக்கெல்லாம். ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, இவ்வவதாரம் ஒரு வழியாலே கரை ஏறினவர்களை கூட்டி கொண்டு இருக்கிற அவ்வளவேயான பரரூபம் போலன்றிக்கே. முதல்ல ஒரு ரூபமாக சொல்றார். பரரூபம் எப்படி அப்படின்னா, முக்தாளாகி சம்சாரத்துல இருந்து உபாய அனுஷ்டானம் பண்ணி முக்தி அடைஞ்சு பரமபதத்துக்கு போயிருக்காளே அவா விஷயம். அங்கே இருக்க அவளுக்கு ஒரு தோஷமும் இல்லை, ஞானம் பரிபூர்ணமாக இருக்கு அவளுக்கு. அதனால அங்கே அவளுக்கு ஏற்கனவே சம்சாரம் கழிஞ்சிருக்கு, மோட்சத்துக்கு போயிருக்கா, பரமபதத்துல இருக்கா. அவ ஒரு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி ஒரு வழியால கரை ஏறினவர், சம்சாரத்தை தாண்டி போயிட்டு இருக்கா. அவ எல்லாம் அவளை கூட்டி கொண்டு இருக்கிற அளவேயான பரரூபம் போல் அன்றிக்கே. அவ தொழில பரமபதத்துல இருக்கானே நித்யா முக்தாவோட, அந்த மாதிரி இல்லை இது வராகவதாரம். அந்த பரரூபம் யாருக்கும் எட்டாது. அங்க போயிருக்கிறவா எல்லாம் ஏற்கனவே பூர்ணமான ஞானம் இருக்கு அவளுக்கு. அவளுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை, நேர பகவானுடைய கைங்கரியம் தான் பண்ணிட்டு இருக்கா எப்பவுமே. சம்சாரமே கிடையாது, சம்சார சம்பந்தம். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அன்று அந்த மாதிரி ரூபம் இல்லை இது வராகாவதாரம். அழுந்தினவர்களை கரையாதபடி அடுத்து கரை ஏற விடும்படியா இருப்பின். இங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடியவா,
அவளை வந்து மேலே எடுத்துன்னு போறாங்க. அதுதான் இங்க இருக்கிறது சம்சார சாகத்தில் இருக்கக்கூடிய பத்த சேத்தனாக்கள். அதுலயும் பூமி பிராட்டியோட சமுதிரத்துக்குள்ள கீழே முழுகி இருக்கக்கூடிய பூமி பிராட்டி மேல ஆசிரியிருந்தா இந்த சேத்தனாக்கள் எல்லாமே. பூமி பிராட்டிக்கே அந்த கஷ்டம் வந்தது. அவளை ஆசிரியச்ச சேத்தனாக்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். அந்த கடல்ல கீழே போய் மூழ்கி இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாத சமயத்துல, அப்படி இருந்து இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி சேத்தனாங்களே கரையாதபடி எந்த ஒரு பிரமாதமும் ஆகாத மாதிரி எடுத்து மேலே எடுத்துட்டு வந்து கரை ஏற விடும்படி ஒரு தடத்துல சேர்க்க முடியும். சேர்க்கிறது கரையை சேர்க்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தது. அப்படின்னா ரொம்ப கீழ்பட்டவா கஷ்டத்துல இருக்கக்கூடிய சம்சாரிகள், அதுலயும் பூமி பிராட்டி இந்த அவதாரத்துல சமுத்திரத்துல மூழ்கி இருந்த அந்த சமயத்துல எல்லாரையும் உத்தாரணம் பண்ண வராக அவதார ரூபத்துக்கு பரரூபத்துக்கு இன்னும் இதுமே நமக்கு ரொம்ப வேண்டியது, சிரேஷ்டமானது. பரரூபத்துல இருக்கிறவன் முக்தாள் ஏற்கனவே அவளுக்கு ஞானம் வந்து கொடுத்து சம்சாரம் கழிஞ்சிருக்கா. ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அவளுக்கு தன்னோட அனுபவம் கொடுத்துட்டு இருந்தா போதும். ஆனா இங்க கஷ்டப்படுத்திட்டு இருக்காளே, இவாளே உத்தாரம் பண்றதுதான் பெரிய காரியமாச்சு. அதனால இந்த வராவதாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு மகிமை இருக்கு, ஏத்தம் உண்டு, ஒரு வைசிஷ்டியம் இருக்கு இதுல. அதே மாதிரி வியூகாவதாரங்கள் எல்லாம் இருக்கு. அதே எப்படி அப்படின்னா சங்கர்ஷணம், பிரத்யும்னம், அனிருத்தம் முதலான வியூகாவதாரங்கள். வியூகங்களை போல பக்தரானவர்கள் ஆசிரியிக்க மேலான நிருத்தில் இருக்கு கை அன்றிக்கே சொல்றாருங்க. பக்தரானவர்கள் அப்படின்னா பக்தி யோகத்தை யாரு அவலம்பனம் பண்றாளோ, பக்தி யோகத்தை யாரு அனுஷ்டானம் பண்றாளோ அவள் மாத்திரமே அனுசந்தானம் பண்ண முடியும். ஏன்னா வியூகாவதாரத்தை வந்து உபாசனை பண்ண வேண்டியது. யாரு உபாசனை பண்றாளோ அவளுக்கு தான் முடியும். உபாசனை பண்ணணும்னா முதல்ல கர்மயோகம் பண்ணணும், அதுவும் ஞான யோகம் பண்ணணும், அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும். இல்லைன்னா கர்மயோகத்தினாலேயே ஆத்ம சாட்சா்காரம் அடைஞ்சு பக்தி யோகம் பண்ணி எத்தனை காலம் பண்ணணும்னா எத்தனை ஜென்மாக்கள் வருதோ பிராரத்த கர்மா இருக்கிறவைக்கும் அத்தனை ஜென்மாக்களும் பண்ணணும். பிரதி நாளும் ஒரு நித்திய நைமித்திய கர்மத்தை ஒன்றும் குறையாமல் அனுஷ்டானம் பண்ணிண்டு கர்மயோகத்தை பண்ணிண்டு ஆத்ம சாட்சா்காரம் அடையணும். அதுவே எத்தனையோ காலம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆத்ம ஞானத்தோட பண்ணணும், சாத்விக தியாகத்தோட பண்ணணும், ஒரு நாளும் குறையாமல் பண்ணணும். அப்புறம் பக்தி யோகம் பண்ணணும், நிரந்தரமாக தியானம் பகவானோட. எத்தனை வருஷங்களா இருந்து எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஜீவனம் எல்லாம் எத்தனையோ ஜென்மாக்கள் பண்ண வேண்டியது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு அதிகாரம் வேண்டியது, வேதாதிகாரம் இருக்கணும். வேதத்தெல்லாம் அத்தியனம் பண்ணி உபனிஷத்தில் எல்லாம் அத்தியனம் பண்ணி ஆச்சாரியன் மூலமாக உபதேசம் அடைஞ்சு உபாசனை பண்றது என்ன சாமானியமான காரியம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உபாசனை பண்ணக்கூடியது வியூகாவதாரம். எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால பக்தரானவர்கள் ஆசிரியிக்க மேலான நிருத்தில் இருக்கு கை அன்றிக்கே. ஆனா அவளுக்கு ஆசிரியிக்கிறதுக்கு யோக்கியமான ஒரு ஸ்திதியில இருக்கிறது. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி இருக்கை அன்றிக்கே அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. வராவதாரம் யோகாவதாரத்து மாதிரி இல்லை. பார்வண்ணனுடமங்கை பத்தார் என்கிறபடியே, பத்தர் என்கிறபடியே ரொம்ப ஆச்சரியமான திருநெடுந்தாண்டகத்தில் சொல்றது. இதுல கார் வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமல வண்ணம் பார்வண்ணம் அளமங்கை பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர் வண்ணவன் பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர் வண்ணன் நீர்மலைக்கே போவேன் என்னும் இது வண்ணோ நிறை வழிந்தாள் நிற்குமாறு சொல்லச்சு சொல்றாங்க. அந்த பகவானோட அந்த நாயகியோட தாயார் சொல்லக்கூடிய வார்த்தை இது. நாயகி அவஸ்தையில ஆழ்வார் அனுபவிக்கிறார். நாயகி பாவத்துல அவர் வந்து பகவானே சொல்றார். பகவான் பத்தி சொல்லிச்சு ரெண்டு விசேஷங்கள் சொன்னார் பகவானுக்கு. என்ன ஒண்ணு பார்வண்ணம் அடவங்கை பத்தர், அப்படி பத்தர்னா பக்தர் அப்படின்னு இல்லை ஆசிரியக்குன்னு சொல்லலாம். மடமங்கை பக்தர்னா பூதேவிக்கு பக்தரா அவரு.
பூதேவிக்கு பக்தர், பூதேவியோட பக்தராயிட்டு இருக்காரு பகவான். இன்னொன்னு என்னன்னா, பித்தர் பனிமணல் மேல் பாவைக்கு, பனிமலர் மேல் புஷ்பவாசினியான மகாலட்சுமியோட விஷயத்துல பிச்சையர் இருக்கு, அவர் பித்தராயிருக்கு. பித்தம் பிச்சையர் இருக்கு அவருக்கு, அத்தனை பிரீத்தியாம் மகாலட்சுமி இடத்துல. பூமி பிராட்டி தாயோட பக்தராயிட்டு இருக்காராம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்ற பொழுது பூதேவிக்கு பக்தர். அவர் சொன்னது வார்த்தை இது. பூதேவிக்கு ரொம்ப பிரியமானவர் அவர். பூதேவி விஷயத்துல என்ன சொன்னாலும் கேட்பார் அவர். அந்த மாதிரி ஆஷிதர் பக்கல் தன் பக்தி தோன்ற பார்வண்ணோட மங்கை பத்தர் என்கிறபடியே ஆஷிதர் பக்கல், ஆஷிதரோட பக்கத்துல தன் பக்தி தோன்ற கேழலாய் கீழ் புக்கிழந்தது என்கிறபடியே அவர்கள் இருந்த கீழ் நிலத்திலும் சென்று தடம் பேரும் துராரைகளும் என்று படியிருக்கும். இதுல சொல்றார், இது திருவாழ்மொழி, நம்மாழ்வார் திருவாழ்மொழியிலேருந்து, இடந்திருந்து நின்றழுந்து கேழலாய் கீழ் புக்கிழந்திடும் தன்னுள் கருப்பு மொழியுள் தடம் பெறத்தோழார தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மாலார் காண்பாரே அப்படின்னு. அத கிடந்து இருந்து நின்று அளந்து எல்லாம் பகவான் இந்த மாதிரி எல்லாம் அவதாரம் பண்றான். கர்ப்பசயனத்துல சயனிச்சுருக்கான், கிடந்து இருந்து சித்திரக்கூட்டத்துல வாசம் பண்ணான், நின்று எல்லாம் தேவதை சாநித்தியம், வில்ல பிடிச்சி நின்னோம். ராவணனோட வதார்த்தம் நின்று இருந்தான். அப்படி அதே மாதிரி நின்று இருக்கான் அச்சாவதாரியாக. அதே மாதிரி கிடந்து நின்று அளந்து எல்லாம் அளந்து திரிவிக்ரமான லோகம் எல்லாம் அளந்தான். கேழலாய் அப்படின்னா வராக ரூபியாய் கீழ் புக்கு, சமுத்திரத்தோட கீழே அந்த கடல் கீழே பிரவேசம் பண்ணி இடந்திடும் தன்னுள் இந்த பூதேவிய மேலே எடுத்துன்னு வந்து தன்னோட உதரத்துல கறக்கும் இந்த மறையாக வச்சுட்டு வந்து உமிழும் தடம் பெரும் தோல், சிருஷ்டி காலத்துல மறுபடியும் ஆவிர்வாவம் பண்ற மாதிரி பண்ணக்கூடிய பெரும் தோல், மகாபுஜங்களை உள்ளவன், ஆரத்தளவும் பூர்ணமாக ஆலிங்கனம் பண்ணுண்டா, தன் மகாபுஜத்தினாலே பூர்ணமாக ஆலிங்கனம் பண்ணுண்டா. அந்த பாரென்னும் மடந்தையை, பூமி என்று சொல்லக்கூடிய அந்த பூமி பிராட்டிய அவளை மால் ஈஸ்வரன் செய்கின்ற மால் மோகனமான கிருத்தியங்கள் காண்பாரார், யாருதானே தெரிய முடியும். அந்த பூதேவியை அப்படி தீர்க்கமாக ஆலிங்கனம் பண்ணி எடுத்துட்டு வந்தான் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவதாரம் எப்படி இருக்குன்னா, மகா பிரளயத்துல அவன் உத்தாரம் பண்றான் பூமிய. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் ஆஷிதார் விஷயத்துல ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவன். அந்த பூதேவியை உத்தாரம் பண்ணவன். அவர் ஆஷிதா இருக்கக்கூடிய கீழான ஸ்தானத்திலையும் வந்து தடம் பெரும் தோளார விஷாலமான புஜங்கள் எல்லாம் பூர்ணமாக ஆலிங்கனம் பண்ணுண்டு அதுல வராவதார கால ஸ்திதி எப்படி இருக்குன்னா அற்புதமாக இருக்கு அப்படின்னு சொல்றா. வியூகாவதாரத்து மாதிரி இல்லை இது. யாரோ பக்தி யோகிகள் ஏதோ ஒரு யாரும் பண்ண முடியாத காரியங்கள் அந்த மாதிரி பக்தி யோகம் பண்ணி அவனை அடையக்கூடிய வியூகாவதாரத்து மாதிரி இல்லை. ஆஷிதர் பக்கத்துல ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய பூதேவியை வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு சேத்தனாக்களை எல்லாம் உத்தாரம் பண்ணான், கடல்ல இருந்து மேலே எடுத்து. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் மகாவதார மகாவராக ரூபியான இந்த பகவான் அப்படின்னுட்டு அவனோட பெருமையை இப்போ ஆரம்பிக்கிறார். வேற வேற அவதாரங்களை விஷயம் சொல்றாரு. இப்போ பராவதாரமாச்சு, வியூகாவதாரமாச்சு, இப்போ விபவாவதாரங்கள். பரரூபம் சொல்லியாச்சு. பரரூபத்துக்கு இன்னும் சிரேஷ்டமானது. ஏன்னா பரரூபம் வந்து முக்தாளுக்கும் நித்தியாளுக்கும் அவா ஏற்கனவே சம்சாரம் தாண்டியாச்சு. அவளுக்கு என்ன சொல்ல வேண்டியது, பண்ண வேண்டியதில்லை. இங்கே கஷ்டப்படுத்தின சேத்தனாங்களை தான் உத்தாரம் பண்ணும். வியூகாவதாரம் பண்ணா எல்லாருக்கும் முடியாது, பக்தியோகிகளுக்கு தான் சாத்தியம் தியானம் பண்றதுக்கு. அதுவும் கூட முடியாது. வராவதாரம் அப்படி இல்லை. இப்போ விபவ அவதாரங்கள்லயே வராவதாரம் எப்படி சிரேஷ்டமானது ஆச்சரியமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். மத்ஸ்யாவதாரம் போலே மத்ஸ்யாவதாரத்தில எல்லாம் ஆரம்பிக்கிறார். இப்போ தான் பெத்த பிரஜைகளை உலாவி திரியும் அளவிலே ஈக்ஷண மாத்திரத்தாலே ரட்சிக்கும் அளவன்றிருக்கே இங்கே பிரஜைகள் நினைக்கவும் மாட்டாதே காஷ்ட பாஷாண சந்திபனாய் விழுந்து கிடக்கிற அளவிலே
அவர்கள் அடைத்த நினைவை தான் அனுஷ்டித்து ரட்சிக்கிறான் என்னும் படிக்கு தன் பாசுரமே உண்டு. அவனுடைய வார்த்தையே இருக்குப்பா. வேற யார் வார்த்தையும் வேண்டியதில்லை நமக்கு. சாட்சாத்தாக அவனே சொன்ன வார்த்தை, தன் பாசுரமே உண்டு. வராகரே சொன்ன வார்த்தை இருக்கு. அதுக்கு மேல் யாரு முடியும்? தாமே திருவரங்கர் தாமே படித்தான் ஆழ்ந்தாள் சொல்றாள். அப்படி வராகர் தாமே சொன்ன வார்த்தை இது. தன் பாசுரமே உண்டு. என்ன அது பாசுரம் அப்படின்னா, காஷ்ட பாஷான சன்னிபனாய் விழுந்து கிடக்கிற அளவிலே அப்படின்னா ஒரு கட்டி, ஒரு கல் மாதிரி, ஒரு மண்ணு கட்டி அந்த மாதிரி இருக்கிறோம். எப்போ மரண சமயத்துல பிராணம் போகக்கூடிய சமயத்துல எப்படி இருக்கிறோம் ஒருத்தன் அப்படின்னா, ஒண்ணுமே தெரியாது. ஒரு வார்த்தை இல்லை, ஒரு இது இல்லை, யாரு என்ன ஒண்ணுமே தெரியாத ஒரு மண்ணு கட்டி மாதிரி விழுந்து இருக்கிறான். காட்டம் பாஷாணம் இது மாதிரி கல் மாதிரி இருக்கிறான். ஒண்ணுமே தெரியாது, ஞானமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் அடைத்த நினைவை தான் அனுஷ்டித்து, அவர் வாவா ஒரு காலத்துல இவங்க ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தா. எப்பயும் அப்படின்னா அவள் எப்போ ஒரு சமயத்துல நினைச்சுட்டு இருந்தான். அந்த சமயத்துல இவன் தியானம் பண்ணிட்டான் ஒரு விஷயம் வராகர. அவ்வளவுதான். அதையே வச்சுட்டு அந்த அந்த சேத்தனன் தன்னை ஸ்மரணம் பண்ண இதைய வச்சுட்டு அது என்ன ஸ்மரணம் பண்ணானோ இவன் அதை அனுஷ்டானம் பண்றானோ. சேத்தனன் பண்ண காரியத்தை வராகர் அவத்தை அனுஷ்டானம் பண்றார். அவன் ஒரு விஷயம் ஸ்மரணை பண்ணா இப்போ வராகரே இவனை ஸ்மரணை பண்றார். எப்போ இவன் பாஷாணத்து மாதிரி இருக்கான், ஒரு கல் மாதிரி. மரண சமயத்துல இருக்கக்கூடிய சமயத்துல அவர்கள் அடைத்த நினைவை, அவர் பண்ண ஸ்மரணையே தான் அனுஷ்டித்து தான் அவர் விஷயத்தை ஸ்மரணை பண்ணிட்டு ரட்சிக்கிறான். என்ன அற்புதமானது இது! என்ன மத்ஸ்யாவதாரத்துல என்ன பண்ணாவும் அப்படின்னா, தான் பெத்த பிரஜைகளை உலாவி திரியும் அளவிலே, தானே பெத்த பிரஜைகள், தானே சிருஷ்டி பண்ணான் பிரஜைகளை. அந்த பிரஜைகள் உலாவி திரியும், அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருந்த மாதிரி பண்ணி அப்படியெல்லாம் இந்த சமுத்திரத்துல அலைகள் எல்லாம் மேலே கீழே போறது. அந்த சமயத்துல எல்லாமே மேலே கீழே போடுன்றது எல்லாம் உலாவி திரியும் சமயத்திலே அப்படின்னா அளவிலே அந்த மத்ஸ்யம் எப்படி எல்லாம் தன்னோட குட்டிகளை எல்லாம் எப்படி காப்பாத்துறது ஒரு மத்ஸ்யம் அப்படின்னா ஈக்ஷணத்தாலே அப்படின்னா தன்னை திருஷ்டினாலேயே காப்பாத்துறதும். எல்லா பிராணிகளுக்கும் கூட மனுஷாள் மாதிரி பிராணிகளுக்கும் கூட தன்னோட குழந்தைகளை ரட்சணம் பண்றது சுவாபாவிகமான தர்மம். தாயை தன்னோட குழந்தைய ரட்சணம் பண்றா, ரொம்ப சுவாபாவிகமானது. பிராணிகள்லயும் இருக்கு, இது எல்லா பிராணிகள்லயும் இருக்கு. அதுல மத்ஸ்யம் கூர்மம் அப்புறம் பக்ஷிகள் இதுக்கு 3 விஷயத்துல சொல்லுச்சு. எப்படி சொல்றாருன்னா, மத்ஸ்யம் தன்னோட திருஷ்டினாலேயே ரட்சணை பண்றதாம். ஏன்னா வேற ஒன்றும் பண்ண முடியாது. தன்னோட திருஷ்டியாலேயே தன்னோட குழந்தைகளை எல்லாம் ரட்சிக்கிறது மத்ஸ்யம்னு சொல்றா. கூர்மம் எப்படின்னா அது தியானம் பண்றது. டாட்டாய்ஸ் அது ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரே இடத்துல இருக்கிறது. அது தன்னோட குழந்தைய எப்படி ரட்சணை பண்றதுனால தியானத்தினாலே விஷயம் பண்றது. பக்ஷிகள் எப்படின்னா தன் பட்சங்கள்னால குழந்தைகளை ரட்சணம் பண்றது. இந்த மாதிரி சொல்றது என்ன இந்த மத்ஸ்யாவதாரத்துல எப்படி ரட்சணம் பண்ணா, வரும் ஈக்ஷணத்தாலே ரட்சணம் பண்ண. அவ்வளவுதான் பார்த்துட்டு இருந்தான், அவ்வளவுதான் ஈக்ஷணத்தாலேயே. என்ன மத்ஸ்யாவதாரமே அப்படி. ஒரு மத்ஸ்யம்ன்றது ஒரு மீன், வரும் அது திருஷ்டி பார்த்துட்டே குழந்தைய ரட்சணம் பண்றது. அந்த மாதிரி தானே சிருஷ்டி பண்ண பிரஜாலே இந்த மாதிரி ஈக்ஷணத்தினாலேயே ஒரு திருஷ்டினாலேயே ரட்சணை பண்ணா ரட்சிக்கும் அளவன்றிருக்கே ரட்சிச்சான். அல்லது அதல்லாமல் இங்கே பிரஜைகள் இங்கே எப்படி என்ன நினைக்கவும் மாட்டாதே, அவனை ஸ்மரணை பண்றதுக்கும் முடியாது. அந்த மாதிரி மரண சமயத்துல பகவான் ஸ்மரணை எங்க வரணும்? பகவான் ஸ்மரணை வருமா? ரொம்ப சுக்கிருத்த விசேஷம் இருந்தா வரலாம். ரொம்ப கஷ்டமானது, எங்கேயோ என்னவோ இருக்கிறோம், கல் மாதிரி கடைஞ்சி இருக்கிறோம். அப்போ காஷ்ட பாஷான சன்னிவனாய், காஷ்டம் பண்ணா ஒரு கட்டி, மரத்தோட ஒரு சின்ன கட்டி மாதிரி, இல்லைன்னா ஒரு கல் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறோம். அந்த மாதிரி விழுந்து கிடக்கிற அளவிலே அப்படி விழுந்து இருக்கிற சமயத்துல அவர்கள் அடைத்த நினைவை, இப்போ ஒரு சமயத்துல அவராக நினைச்சிருக்கிறோம். அந்த பகவானை நினைச்ச அந்த ஸ்மரத்தை அதுவே தான் அனுஷ்டித்து தானே அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணி தானே அந்த சேத்தனை ஸ்மரணம் பண்ணு ரட்சிக்கிறான், ரட்சணை பண்றேன் அப்படி என்ன. இதெல்லாம் யாரு சொன்னா அப்படி என்ன?
தன் பாசுரமே உண்டு அவனே சொல்லியிருக்கான். வராகரே நேராக சொன்ன வார்த்தை, வேற யாரும் சொன்னதில்லை, அவனே சொன்ன வார்த்தை. அதனால நீங்களே கம்பேர் பண்ணுங்க, மத்ஸ்யாவதாரத்துக்கும் வராவதாரத்துக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு. மத்ஸ்யாவதாரத்துல வரும் தானே சிருஷ்டித்த பிரஜைகள் தூரத்தினால வரும் ஈக்ஷணத்தினால அந்த சில பிரஜைகளை மாத்திரமே ரட்சணம் பண்ணான், எல்லாரையும் இல்லை. வராவதாரத்துல இந்த சகல பூதேவி பூமி பிராட்டியே எடுத்துட்டு வந்தாலே அதுல மேல ஆசிரியிச்சு கூடிய சகல சேத்தனாக்கள் 4 விதமான சிருஷ்டி எல்லாருமே அதுல ரட்சணம் பண்ணப்பட்டா. அது எப்படி எப்படின்னா இதனாலே எடுத்துன்னு வந்தான். அவன் எப்படி பண்றான் அந்த சேத்தனாக்களை ரட்சணை? தானே அவர் மரண சமயத்துல தானே நினைச்சுக்கிறான். அவ பண்ண காரியத்தை தானே அனுஷ்டானம் பண்ணி நினைச்சுக்கிறான். அப்படின்னு நானே அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னா நானே ஸ்மரணை பண்ணி பரமபதி கழிச்சுட்டு போடுறேன் அப்படின்னுட்டு சொன்ன விஷயம் பகவான். அது இங்கே சொல்றார். மத்ஸ்யாவதாரத்துக்கும் இதுக்கும் எப்படி அப்படின்னு மது கேட்ட வாழை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி வேதத்தை எல்லாம் எடுத்துன்னு வந்து பரப்பு சதுர்முக பிரம்மாவுக்கு மறுபடியும் கொடுத்தது. அப்போ ஈக்ஷணம் பண்ணி ரட்சணம் பண்ணான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பண்ணல சேத்தனாக்களை. அதனால சில மாத்திரமே அவன் 4 வேதங்களை மாத்திரமே ரட்சணம் பண்ணான், எல்லாருமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மத்ஸ்யாவதாரத்துக்கு இந்த வராகாவதாரம் எத்தனை சிரேஷ்டமானது அப்படின்னு. இப்போ மத்ஸ்யாவதாரமா இருந்தும் கூர்மாவதாரம், கூர்மாவதாரத்துக்கு இன்னும் வராகாவதாரம் சிரேஷ்டமானது. எப்படி அப்படின்னு சொல்றார். கூர்மாவதாரம் போல ஒரு பூதரம் பிரமிக்கைக்கு அதிஷ்டானமாய் நிற்கை அன்றிக்கே இது தான் பூதரமுமாய் பூமியும் பூதரங்களும் குலங்காதே ஊன்றீடு அந்த எழுத்தில் கொண்டனாண்டில தானத்தவே என்னும்படி நிலை நிற்க பண்ணுவதாயிருந்தது அப்படி என்றார். ரொம்ப ஆச்சரியமான சொல்றார். ஆழ்வார் சொல்றார் இங்கே, நான்றிலவேள் மண்ணும் தானத்தவே பின்னும் நான்றிலவேள் மலை தானத்தவே பின்னும் நான்றிலவேள் கடல் தானத்தவே அப்பன் 3 இடந்தெழுத்தில் கொண்ட நாளே அப்படி என்றார். எல்லாம் எதுவுமே செலிக்கல, ஒரு கொஞ்சம் கூட ஒரு பர்வத்தமோ ஒரு இதோ ஒண்ணுமே சமுத்திரமாட்டும் பூமி மேலே இருந்த எந்த பதார்த்தமும் கொஞ்சம் கூட செலுக்காத மாதிரி அத்தனை ரொம்ப ஜாகரூகமாக அந்த பூமி தாயார மேலே எடுத்துன்னு வந்தான். அவன் எடுத்துன்னு வரப்போ எப்படி என்ன ஒண்ணு கூட கொஞ்சம் கூட செலிக்காத மாதிரி எடுத்துன்னு வந்தானா, அந்த மாதிரி எடுத்துன்னு வந்தான். கூர்மாவதாரத்துல எப்படின்னா ஒரு பூதரம் பர்வத்தம், மேரு பர்வத்தம், மந்தர பர்வத்தத்தை பண்ணி அங்கே கடைஞ்சா. அதுல கூர்மாவதாரத்துல அமிர்த மந்தனம் பண்ண சமயத்துல மந்தர பர்வத்தம் கீழே மூழ்கி போடுது. அப்போ அவன் கூர்மாவதாரியாய் அந்த மந்தர பர்வத்தத்தை ஆசிரியமாக கீழே இருந்து அதிஷ்டானமாக இருந்து மந்தர பர்வத்தத்தை தன்னோட முதுகில எடுத்துட்டு கூர்மாவதாரியாகி அதை காப்பாற்றணும். ஒரு பூதரம் பிரமிக்கைக்கு அதிஷ்டானம், பிரமிக்கைன்னு சுத்துறது. மந்தர பருவத்தை கடைஞ்சார், கடைஞ்சு அமிர்தத்தை எடுத்து அங்க சமுத்திர மதனம் பண்ணி ஒரு பர்வத்தத்தை மாத்திரமே இவன் சப்போர்ட் பண்ணான் கூர்மாவதாரத்துல. அதுக்கு அதிஷ்டானமாய் இருந்தான், அவ்வளவுதான். அதுவும் அது சுத்துண்டே இருந்தது. இப்போ இங்க என்ன, தானே பூதரமுமாய் அவனே பூமிக்கு ஆசிரியமானான், அவனே பூமிக்கு ஆசிரியமானான் பர்வதத்து மாதிரி. பூமியும் பூதரங்களும் குலங்காதே, பூமியும் அதுல மேலே இருக்கக்கூடிய பர்வதங்களும் கொஞ்சம் கூட அல்லாடாம இருக்கிற மாதிரி கொஞ்சம் கூட அசுங்காம இருந்துதான். அப்போ ஊன்றி இடந்து எழுத்தில் அந்த பிழை காலத்திலே இருந்த அந்த பூமி தாயாரை எடுத்து இடந்து எழுத்தில் கொண்டு பேதிச்சு தன்னோட அந்த இதுல இது மேல எடுத்துன்னு வந்தான். நாள் 7 இந்த காலத்துல 7 மண்ணும் 4 பின்னும் 7 மலை 4 பின்னும் 7 கடல் 4 ஆனத்தை அப்படின்னா 7 மண்ணும் சப்த தீப ரூபமான பூமியோட சப்த தீபங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. சப்த தீபங்கள் அது கூட கொஞ்சம் கூட அசுங்காமல் இருந்தது. அப்புறம் 7 மலை 4 சப்த பர்வதங்களும் கூட கொஞ்சம் கூட அசுங்காமல் இருந்துதான். பின்னும் 7 கடல் 4 சப்த சமுத்திரங்களும் கூட
கொஞ்சம் கூட அசைங்காமல் தானத்தா என்னும்படி அவ அந்தந்த ஸ்தானத்துல அப்படியே இருந்துதான் எல்லாம், கொஞ்சம் கூட அசைங்காமல் என்னும்படி நிலை நிற்க பண்ணுமதாய் ஸ்திரமாக இருந்த மாதிரி இருந்தது. அப்படி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு கூர்மாவதாரத்துக்கும் வராவதாரத்துக்கும் எப்படின்னா ஒரு பர்வத்தும் சுத்திட்டு இருந்தது, அதுக்கு அதிஷ்டானமாக இருந்தான் அவ்வளவுதான். இதுல தானே பர்வத்தத்து மாதிரி பூதரமாயி பூமியும் அதன் மேல இருக்கக்கூடிய பர்வத்தங்கள் என்ன, சப்த சமுத்திரங்கள் என்ன, சப்த தீபங்கள் என்ன, கொஞ்சம் கூட அசங்காமல் எல்லாமே மேலே எடுத்துன்னு வந்தான். சமுத்திரத்துக்கு கீழே மூழ்கி இருந்தது கடல்ல, மேலே எடுத்துன்னு வந்து ரட்சணை பண்ணானே. இந்த வராவதாரம் பெட்டரா கூர்மாவதாரம் பெட்டரா நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். வராவதாரம் கூர்மாவதாரம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றார். இதுக்கு பார்த்தா அந்த மாதிரி அதுக்கு மேல நிருசிம்மாவதாரம், நிருசிம்மாவதாரத்தை விஷயம் சொல்றா. இப்போ அடுத்து ஸ்ரீ நிருசிம்மாவதாரம் போல தட்டுப்பட்டதோன்றையும் விளக்குமதன்றிக்கே, இது பூமியெல்லாம் தட்டுப்படாதபடி அதற்கும் அது என்கிறபடியே இருக்க பண்ணவதாயிருந்தது. வேத மந்திரத்தை எடுத்து சொல்லுறார் சுவாமி தேசிகன். அங்கங்கே வேத மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். தைத்திரிய பிராமணத்துல வரக்கூடிய மந்திரம் அதை சொல்றார். இங்க தைத்திரிய பிராமணத்துல நிருசிம்மாவதாரத்துல என்ன பண்ணான் அப்படின்னா, தட்டுப்பட்டதோன்றையும் அவன் வந்து தன்னை கதையால ஒரு பெரிய அடிச்சான். அவன் அந்த கம்பத்துக்கு கம்பத்துக்கு நிறைய நன்னா பிரகாரம் பண்ணான். இரண்யகசிபு வந்து தன்னை கதையால இந்த கம்பத்துக்கு பிரகாரம் பண்ணான். அந்த சமயத்துல விளக்குமதன்றிக்கே அந்த அந்த கம்பமும் ரெண்டு பாகம் ஆயிடுத்து. ரெண்டு பாகமாக சீனி பிழுங்கி போடுத்தது. அதை விளக்குமதன்றிக்கே, அதுவே அந்த மாதிரி அதையும் பிரேக் பண்ணிட்டு ரெண்டு பாகமாக பேதிச்சு வெளியில வந்தான் அவன். அந்த மாதிரி பண்ணாமல் அப்போ என்னாச்சு, பூதேவிய ஒரு பாகம் தானே அந்த ஸ்தம்பம், பூதேவிய ஸ்தம்பத்துக்கு அடிபட்டது நிருசிம்மாவதாரத்தில் அவங்க கதையினால. அப்புறம் அந்த ஸ்தம்பம் ரெண்டு பாகமாக பேதமாயிடுத்து. பேதிச்சுட்டு வெளியில வந்தான். எத்தனை பூதேவிக்கு சங்கடமா இருக்கலாம், என்ன பூதேவிக்கு எத்தனை கஷ்டமாச்சு. இந்த மாதிரி பண்ணலையா வராவதாரத்துல. பூமி எல்லாம் தட்டுப்படாதபடி, பூமி பூர்ணமாக ஒரு கொஞ்சம் கூட அடிபடாத மாதிரி, ஒரு படியும் ஒரு அடி கொஞ்சம் கூட படல பூமிக்கெல்லாம். இங்க ஒரு கம்பத்துக்கு நல்லா அடி வீழ்ந்தது அந்த கதையினால. பேதிச்சுட்டு வழியில வந்தான். ஆனா வராவதாரத்துல எப்படின்னா, இந்த என்டையர் அர்த்து பூமி பூர்ணமாக முழுக்காக கொஞ்சம் கூட தட்டுப்படாதபடி அதிர்கம்மது இருக்க பண்ணவதாயிருந்தது. அதிர்கம்மது என்கிறபடியே இருக்க பண்ணவதாயிருந்தது. அதிர்கம்மது அப்படின்னா கொஞ்சம் கூட வேற செதறாமல் அசங்காதாமல் இருக்கக்கூடியது. தைத்திரிய பிராமணத்துல சொல்றது மந்திரம். வராக ரூபத்தை வந்து தைத்திரிய பிராமணம் சொல்றது. சவராகோ ரூபம் கிருத்வோபன்யமஜ்ஜது ச பிருத்திவீமதா அர்ச்சது தஸ்யா உபாத்யோதமஜ்ஜது தத்புஷ்கர பர்ணே பிரதயதி யதப்ரதயதி தத்பிருத்திவியை பிருத்திவித்வம் அபூத்வா இதமிதி தத்பூம்யை பூமித்வம் தாம் திசோன்வாதஸ்தமவஹத் தாகும் சர்க்கராபிரதிருகும்ஹத். அங்க வரக்கூடிய மந்திரம் தாங்கும் சர்க்கராபிரதிருகும்ஹத் அப்படின்னுட்டு அந்த பூமி மேல அந்த மரளை போட்டு அதை கொஞ்சம் திருடமாக ஆக்கினான் அப்படின்னுட்டு. சர்க்கரம் அப்படின்னா மரள். அந்த மரளை எல்லாம் போட்டு மணல்ல போட்டு திருடமாக பண்ணான். அதனால ஹோமம் பண்ணிச்சு. நாங்கள் என்ன பண்றோம், ஹோம குண்டை இருக்கே அதுக்கு கீழே வந்து மணல்ல போடுறோம். மணல்ல போட்டு கொஞ்சம் பத்திரமாக பண்ணி அதுக்கு மேல ஹோமம் பண்றோம் குண்டத்துல. அந்த மாதிரி சர்க்கராபிகி அதுக்கும் அது அப்படின்னுட்டு அந்த மணல் எல்லாம் போட்டு திருடமாக ஆக்கினாம் என்ற மாதிரி அந்த பூமி வந்து கொஞ்சம் கூட வேதம் இல்லை ஒண்ணுமே ஆகாத மாதிரி மணல்ல போட்டு திருடமாக பண்ணி பராவதாரத்துல பண்ணான்னு வேதம் சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பூதேவிய கொஞ்சம் கூட அசங்காமல் கொஞ்சம் கூட அடிபடாமல் மேலே எடுத்துன்னு வந்து ரட்சணை பண்ணான். நிருசிம்மாவதாரத்துல அப்படி பண்ணலையே. அதனால நிருசிம்மாவதாரத்துக்கு இன்னும் வராவதாரமே சிரேஷ்டம். இதே பெருசு நல்லது, இதெல்லாம் சிரேஷ்டமானது அப்படின்னு சொல்றார் இதுல.
மேல வாமனாவதாரம் சொல்றார். ஸ்ரீ வாமனாவதாரம் போல பொல்லா குருளுருமாய் போர்க்கையில் நீரேத்தும் நாசியா திருமொழி சொல்றார். என்ன தன்னுடைய பூமியை பிறர் கொடுக்க கொள்கை அன்றிக்கே இது மகாபலியான அசுரனை நிராகரித்து தன் பூமியை தானே கைகொண்டு அவதாரமாயிருக்கும். வாமன அவதாரத்து விஷயத்தில் சொல்றார். அவன் வந்து மோசமாக ஒரு சின்ன வட்டுவாக வரணுமாச்சு. அவன் தன்னோட வேஷத்தை மறைஞ்சுண்டு ஒரு சின்ன வட்டுவாக ஆச்சரியமான தேஜஸுடைய வட்டுவாக வந்தான். அவன் வாமன ரூபத்தில் வந்து தன்னோட பொண்ணு மாதிரி இருந்தது. பொன் கையில் பொற்கையில் பொன் கையில் நல்ல தங்கத்து மாதிரி இருந்த தாமிர வர்ணமான தன்னை திரு கைகளால நீர் ஏத்தும். அவன் வந்து தத்தம் அப்படின்னு தானம் கொடுக்க தேர்த்து விட்டான் பலி. அப்போ அதை தானம் கொடுத்த உடனே 3 திரிபத பரிமிதா பூமி, இப்படி திரிபரிமிதா பூமி தத்தம் தீர்த்து விட்ட உடனே வளர்ந்து விட்டான் திரிவிக்ரமனாக. அந்த கைகள் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப அழகான தாமிரவர்ணமான தங்கத்து மாதிரி இருந்தக்கூடிய கைகள்னாலே தாரை தீர்த்தத்தை எடுத்துட்டு என்ன பண்ணான்னா தன்னுடைய பூமியை தன்னதே ஆன பூமியை பிறர் கொடுக்கை கொள்கை மற்றவாள் கையிலேருந்து தான ரூபமாக வாழ்ந்தான். தன்னோடதே பூமி, தன்னோட பூமியை தானே தானமாக வாழ்ந்தான் பலியால. அப்படி பண்ணல இங்க வராவதாரத்துல ஒரு மகா பலிஷ்டனான ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி தன்னோட பதார்த்தத்தை தான் கொஞ்சம் கூட அசிங்காமல் ரட்சணம் பண்ணி எடுத்துன்னு வந்தான். மகாபலியான அசுரனை நிராகரித்து ஹிரண்யாட்சனை சம்ஹாரம் பண்ணி தன் பூமியை தானே கை கொண்டா. மற்றவ யாரும் கொடுக்கல அவனுக்கு தானமாக. தன்னோட பூமியை தானே எடுத்துன்னு வந்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவதாரமாயிருக்கும். இது வாமன அவதாரத்துக்கு இன்னும் இது சிரேஷ்டமானது. வாமன அவதாரத்துல தன்னை பூமியை தானே தானமாக ஸ்வீகாரம் பண்ணா மற்றவா கொடுக்க வேண்டியது. வேஷம் மறிச்சுட்டு போய் அவன் ஒரு சின்ன வட்டுவாக போய் தானம் கேட்டு தன்னோட ஸ்வரூபத்தை எல்லாம் கெடுத்துண்டு என்னைக்குமே கேட்கல, எல்லாருக்கும் கொடுக்கறது தான் அவனோட சுபாவம். போய் தானத்தை கேட்டான் மகாபலி பக்கத்துல. தன்னோட பூமி தானே தானமாக எடுத்துட்டான். இங்க அப்படி இல்லை. ஒரு பலிஷ்டனான ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி தன்னோட பூதியை தானே எடுத்துட்டான். அதனால வராவதாரம் வாமனாவதாரத்துக்கு இன்னும் சிரேஷ்டமானது. இதுலயே விசேஷம் அப்படின்னு ஒரு அவதாரமும் சொல்லி மேலே இப்படியே மற்றதும் சொல்லிட்டு போறாரு. மற்ற அவதாரம் ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானம் சுவாமி தேசிகன் இங்கே வராவதாரத்தோட வைபவத்தை அற்புதமாக அனுசந்தானம் பண்றாரு. எல்லாம் பண்ணி அப்புறம் ஸ்லோகத்தோட வியாக்கியானம் விஸ்தாரமாக வருது. அதை மேல் கொண்டு அனுசந்தானம் பண்ணலான்னு சொல்லி இங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் தெரிவித்து கவிதார்க்க சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः ஸ்ரீமதே நிகமாந்த மஹா தேசிகாய நமः. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.